கட்டுத்தொகை கண்டு கருத்து மாறுவோரை கண்டிக்கும் எட்டு தொகையே அரசியல் அரங்கில் ஆறாரோ ஆடுகின்ற குத்துப்பாட்டுகள் நடுவே குன்றன நிமிர்ந்து நிற்கும் 10 பாட்டே. குத்துப்பாட்டுகள் நடுவே குன்றன நிமிர்ந்து நிற்கும் 10 பாட்டே. கொஞ்சமும் மாற்றுக்குறையாத கொள்கை தங்கமே, மறுபடியும் மதுரை வந்திருக்கும் தமிழ்ச்சங்கமே. மறுபடியும் மதுரை வந்திருக்கும் தமிழ்ச்சங்கமே. மலைக்காட்சியில் வழியாமல் கலைஞர் தொலைக்காட்சியில் வழியும் தமிழருவியே. மலைக்காட்சியில் வழியாமல் கலைஞர் தொலைக்காட்சியில் வழியும் தமிழருவியே. உன் தூறலில் சின்ன சின்ன சாரலில் மானாட மயிலாட. உன் தூறலில் சின்ன சின்ன சாரலில் மானாட மயிலாட வானாட வெயிலாட கானாட குயிலாட ஊனாட உயிராட மலை உச்சியாட மலர் பிச்சியாட இசை பட்சியாட எதிர்கட்சியாட ஞாயிறு தோறும் ஞாலத்தை உலுக்குகிறாய். எம்மனோர் உள்ளங்களை கோயில் உண்டியல் போல் குலுக்குகிறாய். எல்லோர்க்கும் நீ கலைஞர், எனக்கு நீ கடவுள். எல்லோர்க்கும் நீ கலைஞர், எனக்கு நீ கடவுள். என் உயிர் எனும் பயிர் இன்று நிமிர்ந்து நிற்பது நீ நட்ட நடவுள். நீ நட்ட நடவுள். எங்கள் பாட்டரசை பாராட்ட வந்திருக்கும் நாட்டரசே, எங்கள் பாட்டரசை பாராட்ட வந்திருக்கும் நாட்டரசே, நீ எழுதாத கதையா, நீ எழுதாத வசனமா, நீ எழுதாத பாட்டா, நீ எடுக்காத படமா? தமிழுக்கு, தமிழர்க்கு, தமிழ் மண்ணுக்கு, தமிழ் பண்ணுக்கு உன்னை விட்டால் கதி ஏது, வேறு நிதி ஏது? எதுகை, மோனை, ஓமை, உருவகம் என ஏராளமாய் உன்னிடம் உண்டு ஒரு பாட்டணி. அந்த பாட்டணி போல் உறுதியானது உன் கூட்டணி. தலைவா தலைவா என்று தலைமேல் உன்னை தாங்க தவம் இருக்கிறது தமிழ் வனம். தலைவா தலைவா என்று தலைமேல் உன்னை தாங்க தவம் இருக்கிறது தமிழ் வனம். எதற்கு திண்டிவனம்? தலைவா தலைவா என்று தலைமேல் உன்னை தாங்க தவம் இருக்கிறது தமிழ் வனம். எதற்கு திண்டிவனம்? அனைத்து துறையிலும் நீ ஆழங்கார் பட்டவன். அளப்பரிய அனுபவத்தால் அடிமண்ணை தொட்டவன். உழவர்பால் உனக்கு உண்டு உருகிய சிந்தை. அந்த உருகிய சிந்தை உண்டாக்கியதுதான் உழவர் சந்தை. விவசாயி பற்றி விஜயகாந்த் சொல்லியா உனக்கு தெரிய வேண்டும்? நீ சமத்துவபுரம் சமைத்தவன், ஒரே கோட்டில் அனைத்து சாதியையும் அமைத்தவன். சமத்துவம் பற்றி சரத்குமார் சொல்லியா உனக்கு புரிய வேண்டும்? எப்படி பறப்பது என்பதை விட்டில்கள் சொல்லியா விமானத்திற்கு தெரிய வேண்டும்? எப்படி பறப்பது என்பதை விட்டில்கள் சொல்லியா விமானத்திற்கு தெரிய வேண்டும்? எப்படி பாடுவது என்பதை தவளைகள் சொல்லியா தான்சேனுக்கு புரிய வேண்டும்? நீ மூத்த தலைவன், புகழ் பூத்த தலைவன். எதை எப்படி எப்போது எங்கே செய்தால் காரியம் கைகூடும் என அறிந்தவன் நீ. காலங் கருதி இருப்பார் கலங்காது ஞாலங் கருதுபவர் எனும் திருக்குறள் திருத்தமுற தெரிந்தவன் நீ. உன்னால் தான் விடுபடும் ஒகேனக்கல் என்னும் ஒரே சிக்கல். உன்னால் தான் விடுபடும் ஒகேனக்கல் என்னும் ஒரே சிக்கல். வைக்கம் போராட்டம் போல் வேண்டுமோ ஒரு போராட்டம் என எண்ண வைக்கிறது முல்லை பெரியாறு. தட்டி கேட்க இல்லை பெரியாறு. நீ இருக்கிறாய், நீ யாரு? தடியில்லாத பெரியார், பொடியில்லாத அண்ணா. தடியில்லாத பெரியார், பொடியில்லாத அண்ணா இருவரும் உன் வடிவில் இருக்கின்றார் ஒண்ணா. இலங்கை எனும் உச்சத்தீவு, இறை கொண்ட கச்சத்தீவு, நன் தமிழ் மீனவர்களுக்கு நாளும் ஓர் அச்சத்தீவு. உன் ஒருவனின் உதவியால் தான்
அந்த அச்சம் மீனவர்க்கு ஆகும் துச்சம். என் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சௌந்தரராஜ அண்ணனே, சப்தஸ்வர மன்னனே, ஊர் கூடி உன்னை வாழ்த்துகிறது. உனது தகவுகள் பேசி தலை தாழ்த்துகிறது. எனினும் எல்லாவற்றிலும் பெரிய வாழ்த்து கலைஞரின் அரிய வாழ்த்து. ஆம், அவர் முதல்வர் மட்டுமல்ல, சரஸ்வதியின் புதல்வர். வணக்கம். நன்றி ஐயா. நிழல்கள் தந்த பொன் மாலை ஒளியே, வைரமும் முத்தும் இணைந்த மாலையே, தைரிய தமிழே, கற்பனை மலையே, திரையின் உணர்ச்சி ஓவியமே, வரைய முடியுமோ உங்கள் காவியமே, கவிதை செங்கோல் கையிலே தாங்கி புவியாழும் புகழே, கவி பேரரசே, பாடற் பேரரசை நிழல்கள் தந்த பொன் மாலை ஒளியே, வைரமும் முத்தும் இணைந்த மாலையே, தைரிய தமிழே, கற்பனை மலையே, திரையின் உணர்ச்சி ஓவியமே, வரைய முடியுமோ உங்கள் காவியமே, கவிதை செங்கோல் கையிலே தாங்கி புவியாழும் புகழே, கவி பேரரசே, பாடற் பேரரசை பாடிட வருகவே. வரலாற்று சிறப்புமிக்க இந்த இனிய விழாவின் சிறப்பு விருந்தினர் முத்தமிழ் அறிஞர், தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர், என் தமிழ் ஆசான் கலைஞர் அவர்களே, இந்த விழாவின் பாட்டுடை தலைவன், வணக்கத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய பெருமகன் TMS அவர்களே, இந்த விழாவை தன் 2 தோள்களிலும் தூக்கி சுமந்து TMS என்ற வரலாற்றுக்கு ஒரு கல்வெட்டு எழுதி கொண்டிருக்கும் என்னரும் அண்ணன் அஞ்சா நெஞ்சன் அழகிரி அவர்களே, நண்பர் ராமநாராயணன் அவர்களே, இந்த விழாவை தமிழ் மணக்க மணக்க தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் கவிஞர் கயல்விழி அழகிரி அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் மேன்மைக்குரிய பெருமக்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, எங்கள் மதுரை மண்ணின் மைந்தர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஒரு விழா நான் எதிர்பார்க்கவில்லை. ஓராண்டுக்கு முன்னால் TMS அவர்களுக்கு ஓர் எளிய விழா நடத்தினோம். அண்ணன் அழகிரியை அழைத்தேன். அழைத்த போது சொன்னார், நான் TMSஇன் ரசிகர், இவ்வளவு சின்ன விழாவா நடத்துவது, நான் நடத்தி காட்டுகிறேன், நான் நடத்தினால் எப்படி இருக்கும் என்று வைரமுத்துவுக்கு தெரியும் என்றார். இப்போது தெரிந்து கொண்டேன் அண்ணன் அவர்களே, அந்த விழா ஏழைக்கேற்ற எள்ளூருண்டை, இந்த விழா அழகிரிக்கேற்ற அதிரசம் என்று புரிந்து கொண்டேன். இவ்வளவு பெரிய திருக்கூட்டம் ஒரு பாடகனுக்கு மதுரை பிறந்த சரித்திரத்தில் இதற்கு முன்னும் இல்லை, இதற்கு பின்னும் எடுக்க வேண்டும் என்றால் அண்ணன் அழகிரிதான் எடுத்தாக வேண்டும் என்று தோன்றுகிறது. TMS அவர்களே, இந்த விழாவின் மூலமாக உங்களுடைய ஆதங்கம் தீருகிறது. இந்த விழா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க விழா. இந்த விழா இத்தனை பெரிய திருக்கூட்டத்தை ஓரிடத்தில் கூட்டியது மிகப்பெரிய சரித்திரம். இரண்டாவது மிகப்பெரிய சரித்திரம், எந்த தமிழ் அறிஞரை பார்ப்பதற்கு தமிழ்நாடு தவம் இருக்கிறதோ, எவர் தமிழையும் ஒரு சேர கட்டியாண்டு கொண்டிருக்கிறாரோ, எந்த ஒரு தனி மனிதனுக்கு 75 ஆண்டு பொது வாழ்க்கை வரலாறு இருக்கிறதோ, அந்த மாமனிதன் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் உங்களுக்கு விழாவுக்கு வாழ்த்து சொல்ல வந்திருக்கிறார். இது பெரிய சிறப்பு. இதைவிட ஒரு முக்கியமான சிறப்பு இருக்கிறது. TMS அவர்களே, ஒரு மனிதனுக்கு அமெரிக்காவில் விழா நடக்கலாம், ஆஸ்திரேலியாவில் நடக்கலாம், லண்டனில் நடக்கலாம். ஆனால் எந்த ஒரு மனிதனுக்கும் சொந்த மண்ணில் விழா எடுக்க எவனுக்கும் யோகியதை இருக்காது. சொந்த மண்ணில் எவனையுமே பாராட்ட மாட்டான். ஆனால் நீங்கள் நடந்த மண், வைகைக்கரை,
இந்த மதுரை புழுதி, இந்த மேலமாசி வீதி, இந்த தமுக்கம் திடல், இதில் உங்களுக்கு இவ்வளவு பெரிய வரலாறு இருக்கிறது என்று சொன்னால் மதுரையில் பிறந்த எந்த ஒரு பாடகனுக்கும் இவ்வளவு பெரிய திருவிழா இல்லவே இல்லை என்பதை இந்த மண்ணில் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நண்பர்களே, இந்த விழாவில் நான் 2-3 கருத்துக்களை சொல்லி விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் விமானத்திற்கு முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் விடைபெற்று செல்ல வேண்டும். இனி டிஎம்எஸ் அவர்கள் ஏற்புரை நிகழ்த்த வேண்டும். நான் 20-30 நிமிடம் பேசுவதற்கான உணர்ச்சி இருக்கிறது என்னிடம். ஆனால் 10 நிமிடம் பேசத்தான் நேரம் இருக்கிறது எனக்கு. அந்த நேரத்தை நீங்கள் பொறுத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த விழாவின் மூலமாக டிஎம்எஸ் என்ற தனிமனிதன் பாராட்டப்பட்டார் என்பது 2ஆம் பட்சம். ஆனால் டிஎம்எஸ் என்ற ஒரு பாடகன், இந்த மண்ணில் பிறந்த எளிய குடும்பத்திலே பிறந்த ஒரு பாடகன், இன்றைக்கு இந்த சிகரம் தொடுவதற்கு எத்தனை சிராய்ப்புகளை தாங்கி இருக்க வேண்டும், எவ்வளவு அவமானங்களை தாங்கி இருக்க வேண்டும், எவ்வளவு போராடி இருக்க வேண்டும். இளைஞர் திருக்கூட்டமே, உங்களுக்கெல்லாம் ஒரு கனவு இருக்கிறது. விழித்ததும் பணக்காரனாகிவிட வேண்டும், விழித்ததும் எழுத்தாளராகிவிட வேண்டும், விழித்ததும் மந்திரியாகிவிட வேண்டும், தூங்கும் போது கனவு காண வேண்டும், விழித்தால் நட்டதும் ரோஜா இன்றே பூக்கணும் என்று ஒரு போலி கனவு இருக்கிறது. இல்லை, வியர்வை சிந்தாமல் வெற்றி இல்லை, விதைக்காமல் அறுவடை இல்லை, சிராய்ப்புகள் இல்லாமல் உயரங்கள் இல்லவே இல்லை. இதே டிஎம்எஸ் இந்த மண்ணில் ஒரு மகா கலைஞனுக்கு ரசிகராக இருந்தார். அந்த மகா கலைஞர் யார் என்றால் தியாகராஜ பாகவதர். அந்த தியாகராஜ பாகவதர் 70 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணுக்கு வருகிறார். இவருடைய கனவு தியாகராஜ பாகவரை பார்த்துவிட வேண்டும் என்பது, பாடிவிட வேண்டும் என்பது. அந்த தியாகராஜ பாகவதரை சென்று பக்கத்தில் சென்று பார்க்கிறார். உங்கள் பாட்டை நான் பாடுவேன் என்கிறார். எங்கே பாடு என்கிறார். தியாகராஜ பாகவதர் பாட்டை பாடி கட்டுகிறார் டிஎம்எஸ். உடனே அந்த ஏழிசை வேந்தன், அந்த கந்தர்வ கான புருஷன் ஒரு கேள்வி கேட்கிறார். ஏப்பா, என் கூட வந்துடுறையா? 70 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே மதுரை மண்ணில் தியாகராஜ பாகவதர் டிஎம்எஸ் பார்த்து கேட்ட கேள்வி, ஏப்பா என் கூட வந்துடுறையா? எப்படிப்பட்ட தியாகராஜ பாகவதர் தெரியுமா? ஒரே படம் ஹரிதாஸ், 3 தீபாவளிகள் ஓடிய படத்திற்கு சொந்தக்காரன், தமிழ்நாட்டின் முதல் சூப்பர் ஸ்டார். அவர் முன்னெற்றி ஏறி இருக்கும் வழுக்கை, அந்த வழுக்கை போல வர வேண்டும் என்பதற்காக அந்த கால இளைஞர்கள் முடியிருந்தாலும் சுவரில் சென்று தலையை தேய்ப்பார்களாம், தியாகராஜ பாகவதர் மாதிரி வர வேண்டும் என்று. இன்னொன்று சொல்லுகிறேன், 1948 அதே தியாகராஜ பாகவதர் புனேயிலிருந்து சென்னைக்கு வந்து கொண்டிருக்கிறார். அரக்கோணத்தில் வண்டி நின்று விடுகிறது. காரணம், மகாத்மா காந்தியை சுட்டு விட்டார்கள். வண்டி நிற்கிறது, இறங்க முடியவில்லை. அந்த வண்டியில் தியாகராஜ பாகவதர் இருக்கிறார் என்ற ஒரு செய்தி தெரிந்து மகாத்மா காந்தியின் மரணத்தை மறந்துவிட்ட கூட்டம் அந்த ரயில் முழுக்க தியாகராஜ பாகவதர் பெட்டியில் வந்து நிற்கிறது. மீட்க முடியவில்லை, அவரை எடுக்க முடியவில்லை, கூட்டத்தில் சிக்கி நசுக்குகிறார். அப்படிப்பட்ட தியாகராஜ பாகவதரை ஒரு துணை நடிகர் ஓடி போய் தோளில் தூக்கி போய் இன்னொரு பெட்டியில் கொண்டு போய் சேர்க்கிறார். அப்படி காப்பாற்றிய துணை நடிகருக்கு பெயர் எம்ஜி ராமச்சந்திரன். எம்ஜி ராமச்சந்திரன் துணை நடிகராக இருந்து தியாகராஜ பாகவதரை காப்பாற்றிய காலம் அந்த காலம். அந்த தியாகராஜ பாகவதர் இவரை கூப்பிடுகிறார். ஏப்பா என் கூட வர்றியா? இவர் சொன்ன பதில், நாளைக்கு சொல்றேன். வீட்டில் வந்து யோசிக்கிறார். தியாகராஜ பாகவதரோடு சென்றால் அவருக்கு நான் கூஜாவாக இருக்க முடியும், ராஜாவாக இருக்க முடியாது, போக மாட்டேன் என்று அந்த எடுத்த முடிவுதான் இன்னைக்கு இந்த சிகரம். அவருடைய மிகப்பெரிய வெற்றி என்ன தெரியுமா? 4 பாடகர்கள் தமிழ் சினிமாவை கட்டி ஆண்டவர்கள். இசை சித்தர் சி.எஸ். ஜெயராமன் நம்முடைய கலைஞர் அவர்களுக்கு மைத்துனர், மூகா முத்து அவர்களின் தாய்மாமன். அந்த சி.எஸ். ஜெயராமன் தான் தமிழ் சினிமாவில் கொடிகட்டி ஆண்ட முதல் பாடகன். சிவாஜிக்கு பாடியவர், எம்ஜிஆருக்கு புதுமைப்பித்தருக்கு பாடியவர் அந்த சி.எஸ். ஜெயராமன். அடுத்து எம்ஜிஆருக்கு பாடிய சீர்காழி கோவிந்தராஜன், சக்கரவர்த்தி திருமகளுக்கு பாடியவர். அடுத்து திருச்சி லோகநாதன். அடுத்து ஜெமினிக்கு பாடிய ஏ.எம். ராஜா. ஒரு மதுரையில் பிறந்த ஒரு டிஎம்எஸ் வருகிறார். சி.எஸ். ஜெயராமன் அமர்ந்த ஆசனம், சீர்காழி கோவிந்தராஜன் அமர்ந்த சிம்மாசனம், திருச்சி லோகநாதன் அமர்ந்த சிம்மாசனம், ஏ.எம். ராஜா அமர்ந்த சிம்மாசனம். 4 பேரின் சிம்மாசனத்தை ஒரு மனிதனாக அமர்ந்த சரித்திர புருஷன் நம்முடைய டி.எம். சௌந்தரராஜன் என்றார்.